கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனம் 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 2 காரியத்தை கடவுள் இந்த இடத்துல நமக்கு சொல்லித் தருகிறார். ஒன்று, நான் மாம்சமான யாவருக்கும் கடவுளாக நான் இருக்கின்றேன். 2வதாக, அப்படிப்பட்ட என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயங்கள் கூட இல்லை என்கிறதான 2 மாபெரும் அற்புதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்றார். இன்றைக்கு அநேகர் நினைக்கின்றார்கள், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவராக நம்முடைய வேதத்தில் அறியப்பட்ட கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி. அப்படி அல்லவே அல்ல. அவர் எல்லாருக்குமான கடவுள். யாரையெல்லாம் அவர் தம்மிடத்தில் வர காண்கிறாரோ அவர்களை அப்படியே அள்ளி அணைத்து கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகையால் தான் ஆண்டவர் அழைக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி, நீங்கள் எல்லாரும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். கடவுள் எல்லாருக்குமான கடவுளாக அவர் அறியப்பட்டிருக்கின்றார். காரணம் என்ன? இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலில் இருக்கிறவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கின்றார். அந்த தேவனாகிய கடவுளால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் என்பது இல்லவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கின்ற கடவுள். அவர் அனைத்தையும் ஏற்ற நேரத்தில் செய்து முடிப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராகவும் இருக்கிறார். ஆகையால் தான் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் கேட்கின்றார், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான எந்த அதிசயங்களாக இருந்தாலும், எந்த அற்புதங்களாக இருந்தாலும், கடவுள் மிகவும் எளிதாக அவரால் செய்து முடிக்க முடியும். கடவுளால் செய்யக்கூடாது போகும் சூழ்நிலை என்பது ஒரு நாளும் வரவே வராது. நாம் அவரை விசுவாசத்தோடு கூட தேடும் பட்சத்தில் ஆண்டவருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். கடவுள் அதிசயத்தை செய்ய முடியாத ஆண்டவராக இருக்கிறார் என்பதினால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் தாமதிப்பதில்லை. மாறாக ஆண்டவரை சரியான விதத்தில் நாம் விசுவாசிக்க முடியாதவர்களாக நாம் இருப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் தாமதித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் ஒரு மனிதன் முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் ஆண்டவரால் மிக எளிதாக செய்து முடிக்க முடியும். வேதத்தில் அநேக அற்புதங்களை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம். பல அற்புதங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக, அவருடைய வல்லமையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அவருடைய செயலில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடவுளுடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு கூட
அந்த அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது, கடவுளை முழு மனதோடு கூட தேடும் பொழுது, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த அதிசயங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீண்ட நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபம், நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் ஆண்டவரால் ஒரு நாளைக்கு நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை ஆண்டவரும் அறிந்திருக்கிறார் அல்லவா? நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். வேண்டினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆம், நாம் வேண்டுகின்ற, நாம் விரும்புகின்ற, நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது அது அத்தனை பேரின்பத்தை நமக்கு கொண்டு வரும். ஆனால் அதே நேரத்தில் நாம் இடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, அவரை உண்மையாக நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தேடுகின்ற மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். யாக்கோபிலே நாம் படிக்கின்றோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி செவிப்பார்கள், அதற்கு பிறகு உட்கார்ந்து கவலைப்படுவார்கள். ஐயோ, இது நடக்கவில்லை என்றால் என்ன செய்வது? ஆண்டவர் செய்யாமற் போனால் நாம் இதை செயலுக்குள்ளாக கொண்டு வருவது என்று சொல்லி ஆண்டவர் மீதும் நம்பிக்கையை சரியாக வைக்க மாட்டோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் முயற்சியை மேற்கொள்ள மாட்டோம். இப்படித்தான் பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாறாக என் ஆண்டவர் நான் கேட்டவையை தவறாமல் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் அத்தனை வல்லமை நிறைந்த கடவுளாக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் இல்லவே இல்லை என்பதை ஆணித்தரமாக நாம் விசுவாசித்து தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் அற்புதத்தை கடவுள் செய்து தருவார். அது எந்த காரியமாக இருந்தாலும். ஆம், ஆகினால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் அவர் காட். நத்திங் இஸ் இம்பாசிபிள். எதுவுமே அவரால் இயலாது என்று சொல்லவே முடியாது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமாக அவர் செய்து முடிக்க முடியும். விசுவாசத்தோடு காத்திருப்போம், அற்புதத்தை நாம் ருசிப்போம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் என்பது இதுவரையிலும் இல்லவே இல்லை ஆண்டவரே, இனியும் இருக்க போவதில்லை. ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நீர் மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உண்டு ஆண்டவரே. அந்த ஆண்டவரை கர்த்தாவே, நாங்கள் சுவாமி அண்டிக் கொண்டு இதோ உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தை, உம்முடைய அதிசயத்தை நீர் விளங்க செய்ய போவதற்காக தோத்திரம் ஐயா. அப்படி என்னுடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தன் வாழ்க்கையின் எந்த பகுதியில், அது தொழிலிலோ, குடும்பத்திலோ, ஆரோக்கியத்திலோ, எங்கே ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல தாமே உம்முடைய மகிமை வெளிப்பட வேணும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் தொட்டால் போதும் ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும், நீர் பார்த்தால் போதும், நீர் பேசினால் போதும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அது அபரிமிதமாக மாறிப்போகும் ஆண்டவரே. ஆகவே தெய்வன் தாமே தம்முடைய பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதித்து உமது பிள்ளைகள் மீது எல்லா விதமான கிருபையை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. நீ தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்போ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.